இப்போ நம்ம ரொம்ப சீரியஸா யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டை ட்ராப் பண்ற ஒரு பேப்பர் பத்தி பேசலாம். எல்லாம் பயம், கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீடியோ முடியும் போது இந்த பேப்பரை கம்ப்ளீட்டா நான் இஷ்யூவா ஹேண்டில் பண்ற ஒரு ராக் சாலிட் பிளான் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது ஒரு குவாலிஃபையிங் பேப்பர், கேட்க ஈஸியா இருக்கும். ஆனா இயர் ஆஃப்டர் இயர் ரொம்ப பிரில்லியண்டா டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டுக்கும் இதுதான் எண்ட் ஆகுது. இதுதான் பிக் பேரடாக்ஸ். அதை இப்போ ஃபுல்லாக கிராக் பண்ணலாம். லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நீங்கள் போடுற லேட் நைட்ஸ், ஏர்லி மார்னிங்ஸ், இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் எல்லாம் ஜஸ்ட் 2 hours வைப் அவுட் ஆகுது இந்த ஒரு பேப்பர்னால. அந்த பேப்பரை ரொம்ப பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இது சிம்பிள் டெஸ்ட் இல்லை, இது ஒரு ப்ராப்ளம் அண்ட் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் இதை கிளியர் பண்ண முடியாது. ஸோ நம்ம கேம் பிளான் இதுதான். ஃபர்ஸ்ட் அந்த பேரடாக்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். அப்புறம் உங்கள் மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேட்டில் ஃபீல்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். வெப்பன்ஸை சூஸ் பண்ணி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி காமன் ட்ராப்பை ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, மைண்ட் செட்டை ரீசெட் பண்ணுறது. இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் ஸ்டெப். இது மேஜிக் ஃபார்முலா இல்லை, ஸ்பெஷல் புக் பற்றியும் இல்லை. இது உங்கள் திங்கிங்கில் ஒரு டோட்டல் ஷிஃப்ட். நம்ம மாஸ்டர் பண்ணும்போது மைண்ட் செட்டை விட்டுட்டு வரணும். அதுக்கு பதில் ஓன் திங்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி கிளியரன்ஸாக இருக்கணும். ஜஸ்ட் அந்த நம்பரை பாருங்க, 33%. அதுதான் நம்ம டார்கெட். 66 மார்க் அவுட் ஆஃப் 200. அது ஒரு செகண்ட்ல நல்லா திங்க் பண்ணுங்க. நீங்க டாப்பர் ஆகணும்னு தேவையே இல்லை, நீங்க ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணா மட்டும் போதும். இது டாப் ஸ்கோருக்கு இல்லை, இது 100% குவாலிஃபையிங்க்கு மட்டும்தான். மைண்ட் செட் கம்பேரிசன். லூசிங் மைண்ட் செட் எப்படின்னா 150 ஸ்கோர் பண்ணணும், எல்லா டாபிக்ஸையும் மாஸ்டர் பண்ணணும். இது பர்ன் அவுட்டுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரைட் ரூட். வின்னிங் மைண்ட் செட் என்ன அப்படின்னா 85ல 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், சேஃப் பஃபர்ல இருக்கணும், ஸ்மார்ட்டா செலக்டிவா ஒர்க் பண்றது தான். கீ டேக்அவே என்னன்னா டாப் ஸ்கோர் வேண்டாம், சேஃப் ஜோனை எய்ம் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நோ யுவர் பேட்டில் ஃபீல்ட். ப்ராப்பர் பேப்பர் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியணும். இப்போ நம்ம டாக்டிக்கலா போகலாம். இந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சரை பீஸ் பை பீஸா புரிஞ்சுக்கலாம். கரெக்ட் ஆன்சருக்கு 2.5 மார்க்ஸ், ராங் ஆன்சர் நீங்க பண்ணீங்கன்னா -0.83. நெகட்டிவ் மார்க்கிங் தான் இங்க கேம் சேஞ்சரே. தெரியாத கொஸ்டின்ல பிளைண்டா கெஸிங் பண்ணா பேப்பரை டேமேஜ் பண்ற டைரக்ட் ரூட் அதுதான். கொஸ்டின் எங்க இருந்து வருது? ப்ராப்பர் பேப்பரை மோஸ்ட்லி 3 பார்ட்டா ஸ்பிளிட் ஆகுது. ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் 1 part, பேசிக் மேக் 1 part, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் மிச்சம் இருக்க 1 part. ஸோ இந்த பிரேக்கப்பை எங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படின்ற க்ளூ கொடுக்குது யூபிஎஸ்சியை. ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா சூசிங் யுவர் வெப்பன், கோர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ரியலைசேஷன் தான் எவ்ரி திங்கையும் உங்களோட ப்ரிப்பரேஷனில் சேஞ்ச் பண்ணும். எல்லா கொஸ்டினுக்கும் அட்டம் பண்ண தேவையில்லை. சக்ஸஸை ஃபோர்ஸில் இல்லை, ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுற சர்ஜிக்கல் செலெக்ஷனில் தான் இருக்குது. வெப்பன் 1 என்னன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். இது உங்கள் பிக்கஸ்ட் அசெட். நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. இந்த செக்ஷனை மட்டும் உங்களுக்கு குவாலிஃபைங் மார்க்குக்கு ரொம்ப நியர் கொண்டு போக ரொம்ப உதவும். டெக்னிக் ரொம்ப சிம்பிள் பட் டெட்லி எஃபெக்டிவாக இருக்கணும். ஆல்வேஸ் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க, அப்புறம் பேசேஜை படிச்சிருங்க. பிரெயின் ஆட்டோமேட்டிக்கலி ஆன்சரை ஹண்ட் பண்ணும். பர்சனல் ஒப்பீனியன் கொண்டு வந்துடாதீங்க இந்த இடத்துல. ஆன்சரை டெக்ஸ்ட்லயே இருக்கட்டும். டார்கெட் 20 to 25 கொஸ்டின்ஸ் ஆன்சர். அதை அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்க ஆல்ரெடி குவாலிஃபைங் டோரை நாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். வெப்பன் 2 என்னன்னா மேத்தமெட்டிக்ஸ். பி லைக் அ சர்ஜன். எல்லா டாபிக்ஸையும் மாஸ்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிடாதீங்க. ஹை ரிட்டன் டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ். இது பெரும்பாலும் இப்போ வரதில்லை, ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா வர அண்ட் ஃபார்முலா பேஸ்டு டாபிக். கம்ப்ளீட்லி இக்னோர் பண்ணலாம்னா என்ன பண்ணலாம்? அட்வான்ஸ் ஜியோமெட்ரி அவாய்ட் பண்ணுங்க, காம்ப்ளெக்ஸ் ப்ராபபிலிட்டி அவாய்ட் பண்ணுங்க, டஃப் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஈஸியானதை அப்ரோச் பண்ணிக்கோங்க. டைம் பிசஸ் பே ஆஃப் ரொம்ப லோ, அது ரொம்ப கம்மியாக தான் வருது. ரூத்லெஸ்ஸா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. வெப்பன் 3 என்னன்னா லாஜிக்கல் ரீசனிங். பி வெரி செலக்டிவ். குயிக்கா சால்வ் பண்ண முடியிற டாபிக்ஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்க. சிலாஜிசம், அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஒன்று வரும், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் ஒன்று வரும். ஸோ பிக் டைம் கன்சியூமிங் பசில் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அது எல்லாமே உங்க டைமையும் எனர்ஜியும் செக் பண்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அதை என்ன பண்ணணும்? ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஸ்டெப் 4 என்னன்னா வின்னிங் பிராக்டிஸ் பிளான். இப்போ மைண்ட் செட் ரெடி, கரெக்ட் பண்ணியாச்சு, வெப்பன் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸிகியூஷன் டைம். டெய்லி 30 to 45 minutes. 1 day ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் டே மேக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சிம்பிள் அண்ட் சஸ்டைனபிளா வச்சுக்கோங்க. பிஓஐக்கு கூட அப்ரோச் பண்ணுங்க. வீக்லி 1 CSAT செக்ஷனல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. லாஸ்ட் 2 months பிஃபோர் ப்ரிலிம்ஸ் நான் நெகோஷியபிள். எவ்ரி வீக் 1 full டெஸ்ட் கண்டிப்பா CSAT அட்டென்ட் பண்ணுங்க. இதர் அது மார்க்கா இருக்கலாம், இல்ல பிஓஐக்கு இருக்கலாம். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 3 ரவுண்டா பிளான் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல் ரீடிங் காம்ப்ரஹென்சிவ் கொஸ்டின் நான் அப்ரோச் பண்ணிடுவேன். செகண்ட் ரவுண்ட் ஈஸி ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் மேக்ஸ்ல நான் அப்ரோச் பண்ணுவேன். ஃபைனல் ரிவ்யூ. கோல் அட்டெம்ப்ட் ஆயிருச்சு அப்படின்னா விட்டுருங்க. கோல் அட்டெம்ப்ட் ஆகல அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா காமா ஒரு 40 to 45 கொஸ்டின்ஸ் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு நீங்க சேஃபா சைட்ல இருந்துக்கோங்க. ஸோ மந்த்ரா ஃபார் CSAT என்ன அப்படின்னா அக்யூரசி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். 40 கரெக்ட் அவுட் ஆஃப் 45 இஸ் ஃபேர் பெட்டர் தென் 45 கரெக்ட் அவுட் ஆஃப் 65. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். குவாலிட்டி எப்பயுமே குவான்டிட்டியை விட பெருசு. ஸ்டெப் 5 என்னன்னா காமன் CSAT மிஸ்டேக். இந்த 4 மிஸ்டேக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் மந்த்ல CSAT ஸ்டார்ட் பண்றது, எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண ட்ரை பண்றது, CSAT ஈஸின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸா எடுத்துக்கிறது, ஃபுல் லென்த் டெஸ்ட் மார்க்கே கொடுக்காம இல்ல பிஓக்யூவே அட்டென்ட் பண்ணாம போகிறது. இந்த 4 இதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க GS ஹார்ட் ஒர்க்கை ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபைனல் சேஃப்டி நம்பர் நான் சொல்றேன். 90+ இன் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கன்சிஸ்டன்ட்லி கம்ஃபர்டபுளா ஃபுல் லென்த் மார்க்ல 90+ ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ள ஃபுல் கான்ஃபிடன்ஸோட உங்களால நடந்து போக முடியும். அண்ட் CSAT உங்க ட்ரீமை ஸ்டாப் பண்ணாது. ஃபைனல் கொஸ்டின்
கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு அந்த வின்னிங் பாயிண்ட்டை கொண்டு வந்துருமா, இல்லாட்டி உங்கள் என்டையர் யூபிஎஸ்சி ட்ரீமை அது வந்து ஸ்பாயில் பண்ணிடுமான்றதை மட்டும் யோசிச்சுக்கோங்க.